வணக்கம் நண்பர்களே. இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவதும் இந்து மத சடங்குகளை கேவலமாக பேசுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மறைந்த கருணாநிதியின் காலத்திலிருந்தே அது சகஜமாக இருக்கிற ஒன்று. அந்த வழியில் அவருடைய வாரிசான கனிமொழி சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாசகம் கூறியிருந்தார். அதை இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதில் இது எனக்கு உள்நோக்கம்லாம் இல்லை. அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி தானே தமிழ்நாட்டில் நடக்குது, திமுக ஆட்சியாக நடக்குது. அதனால் அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுக்காக சொல்கிறேன். சரி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அவங்க சொன்ன வார்த்தை, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். அவர் திருப்பதி வெங்கடாசலபதி அவர் கோயிலுக்கு போனாரா அல்லது அந்த திருப்பதி வெங்கடாசலபதியை குறித்த ஒரு கேள்விக்கு பதிலாக சொன்னாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன விஷயம் மிக நன்றாக ஞாபகம் இருக்கிறது. திருப்பதி வெங்கடாசலபதியின் அந்த சிலை, அந்த உருவம் எனக்கு ஒரு பொம்மையை போன்று தோன்றியது. இது கோடிக்கணக்கான மக்கள், உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்களுடைய கோடிக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கை அது உருவம் என்று நினைப்பது அவருடைய மடமைத்தனம், அறிவற்றத்தனம். கேட்டால் நாங்கள் தான் பகுத்தறிவுக்கே ஆசிரியர்னு சொல்லிட்டு இருக்கிற கனிமொழி அவர்கள், நான் 2 வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினேன். அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லை. அறிவற்றத்தனம். ஒருத்தருடைய நம்பிக்கையை நீங்கள் குலைக்கிறீர்கள் என்னும் பொழுது இந்த எழுச்சி வரத்தான் செய்யும். இது போன்ற வார்த்தைகள் கோபமாக வரும். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? கோடிக்கணக்கான பேருடைய நம்பிக்கையுடன் தரிசிக்கிற ஒரு கடவுளின் உருவத்தை எனக்கு பொம்மை போல் தோன்றுகிறது. நீங்கள் சொல்லுங்கள், அது உங்கள் விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் சொல்லி அத்தனை பேருடைய மனதையும் புண்படுத்துகிறோம் என்ற ஒரு சின்ன உணர்வு கூட இல்லைன்னா உங்களை மடமைத்தனம், இது அறிவற்றத்தனம் என்று சொல்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் பாதிக்கிறீங்கல்ல. எல்லாரும் நம்புகிற ஒரு தெய்வத்தை நான் பொம்மை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பொம்மை மாதிரி எனக்கு தெரியுதுன்னு. அப்போ அடுத்தவங்க மனசு புண்படட்டும்னே நினச்சி பேசுனவங்களுக்கு இது பதிலாக இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்டவர்களாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றி விட்டுருவாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும்னா இந்த திமுக கட்சி ஆட்சியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு இந்துக்களுடைய விரோதமாக செயல்படுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. கேட்டால் கும்பாபிஷேகம் நடத்தினேன், அங்கே நடத்தினேன், இங்கே நடத்தினேன்பாங்க. இவங்க எங்கே கும்பாபிஷேகம் நடத்தினாங்களோ அந்த கோயிலுக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு போகக்கூடாது. ஏன்னா இவங்க கால்பட்ட இடமா இருக்கும். அதுவும் அந்த நீதிமான் சேகர் பாபு போன இடமா இருக்கும். பார்த்துக்கிடுங்க, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, திருப்பரங்குன்ற விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்குவாங்க.